நம்ம நம்ம ஆரம்பிச்சிருவோம். வர்றவு வரட்டும், அப்புறம் நம்ம பார்த்துக்கிடுவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க, குருவே துணை, இறையருளும் குருவருளும் என்றும் துணை நிற்கும். எல்லாம் அல்ல மாயாண்டி சாமிகளுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நம்ம இன்னைக்கு பார்க்கிறது எண்ணியல் ஜோதிடம், இந்த நியூமராலஜி, பெயரியல் ஜோதிடம், எண் சாஸ்திரம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது இந்த பெயரியல் ஜோதிடத்தினுடைய சூட்சமான விஷயங்களை எல்லாம் நாம படிக்க போறோம். சரி, நம்ம இப்ப நம்பர்ஸ், எண்கள் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிறோம். இந்த எண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜீரோ அப்படின்னு ஒரு நம்பர் தான். அதுக்கு வேல்யூ இல்லை. ஜீரோன்னா அதுக்கு வேல்யூ இல்லை. ஜீரோவில் தான் தொடக்கம். ஒன்றும் இல்லாததுல இருந்து தான் ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து ஒன்று அப்படின்னு ஆரம்பிக்குது. இந்த ஒன்று அப்படின்னு சொன்னோம்னா, ஒன்று அப்படிங்கிறது ஆதியின் தொடக்கம். ஜீரோ என்பது ஆதி, அதிலிருந்து தொடக்கம் ஒன்று. ஒன்றுக்கு அடுத்து 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வரைக்கும். இது ஒற்றை இலக்க எண்கள். நியூமராலஜில எப்பயுமே ஒற்றை இலக்க எண்களாகத்தான் நாம் பார்க்கணும். எவ்வளவு 2 இலக்கம் 3 இலக்கம் வந்தாலும் சரி, எத்தனை இலக்கங்கள் இலக்கணம் வந்தாலும் சரி, அதை ஒற்றை இலக்கங்களாக ஆக்க வேண்டும். முதல் இது. அப்ப ஒன்று என்பது ஒரு இலக்கம். அப்போ ஒண்ணுங்கிறத நம்ம எடுக்கிறோம். அப்போ ஒண்ணு அப்படின்னா சூரியன், சன் அப்படின்னு அர்த்தம். இந்த 1ஆம் நம்பருக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா சூரியன் என்ற சன் இருக்குன்னு அர்த்தம். சரி, இந்த ஒண்ணுக்குள்ள மட்டும் சூரியன் இருக்கிறதா அப்படின்னா இல்ல. இந்த 1ல இருந்து 9 வரைக்கும் ஒன்று ஒற்றை இலக்க எண்கள். இரட்டை இலக்க எண்கள்ல முதல் எண் 10. இரட்டை இலக்க எண்ணுல முதல் எண் 10. அப்ப அதுல என்ன இருக்கு? 1 இருக்கு, 0 இருக்கு. அந்த 2 இலக்க எண்ணை 1 ஆக்கிக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1ம் 0வும் கூட்டினால் 1 தான். 0வோட எந்த நம்பரை கூட்டினாலும் 1 தான். அப்ப 10 என்றாலும் 1 தான். அப்ப 1 என்றாலும் 1 தான், 10 என்றாலும் 1 தான். சரி, இப்ப 19 அப்படின்னு சொல்றோம். 2 இலக்கத்துல 19 அப்படின்னு சொல்றோம். இந்த 19ங்கிறது இந்த 1ஐயும் 9ஐயும் கூட்டினால் 10. அப்ப 10ன்னு வந்துட்டோம்னா அது 1 தான். அப்ப 19 என்றாலும் 1 தான், 10 என்றாலும் 1 தான் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம். அப்ப 2 இலக்க எண்கள்ல 10, 19. அடுத்து 20ல வரும்போது 28. 28 என்பதை 2 என்பது 8, இந்த 2ஐயும் 8ஐயும் கூட்டினால் 10 வரும். அது 1 தான். அதே மாதிரி 37, 3ஐயும் 7ஐயும் கூட்டினால் 10 தான். அதுவும் 1 தான். அடுத்து 46, 4 6ஐயும் கூட்டினால் 10 தான். அதுவும் 1 தான். 55, 5 5ஐயும் கூட்டினால் 1 தான். அதுவும் 10 தான். அது 1 தான். 64, 6ஐயும் 4ஐயும் கூட்டினால் 10 தான். அதுவும் 1 தான். 7 3ஐயும் கூட்டினால் 73 அப்படின்னா அதுவும் 10 தான். அதுவும் 1 தான். 82, 2 8 2ஐ கூட்டினால் 10 தான். அது 1 தான். 91 அப்படின்னா 9ஐயும் 1ஐயும் கூட்டினால் 10 தான். 100, 2 0, அதுவும் 1 தான். அது வரைக்கும் நம்ம. அப்ப இதெல்லாம் ஒற்றை இலக்க எண்ணாக ஆக்க வேண்டும். இதுதான் முக்கியமான விஷயம். நியூமராலஜில எந்ததா இருந்தாலும் அது ஒற்றை இலக்கண்ணாவே மாற்றணும். ஒற்றை இலக்கன்னு மாத்திட்டு அப்புறம் தான் நம்ம அது கொண்டு வரணும். இப்ப முதல் 1 அப்படின்னா சூரியன் தான், 10 என்றாலும் சூரியன் தான்,
19 என்றாலும் சூரியன் தான், 28 என்றாலும் சூரியன் தான் அப்படிங்கிறது இது அடிப்படையான விஷயம். நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா இதுதான் அடிப்படை. நம்ம இனி வந்து முழுமையான இந்த வகுப்பானது திங்கட்கிழமை இருந்து முழுமையா தொடங்கிறோம். அது வரைக்கும் அட்மிஷன் நடக்கிறதுனால ஆர்வம் உள்ளவர்கள் எல்லாம் இந்த நியூமராலஜி வகுப்புல கலந்துக்கலாம். ஏனென்றால் இது எங்கேயும் நீங்க கத்துக்கிற முடியாது. நான் பல நியூமராலஜிஸ்ட படிச்சிருக்கேன். இந்த நியூமராலஜியில முதல் இந்த எண்ணியல் எண் ஜோதிடத்தை முதல் ஆய்வு செய்தவர் வந்து ஜீரோ. அவர் தான் இதை ஆய்வு செஞ்சாரு, அவர் கண்டுபிடிச்சாரு. அவருக்கு அடுத்து வந்து அப்படியே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுல பண்டிட் சேதுராமன் அப்படிங்கிறவரு இதை ஆய்வு செஞ்சாரு. பண்டிட் சேதுராமன் அவருங்கிறவரு இதை ஆய்வு செஞ்சு ஒரு புத்தகத்தை முதல்ல வந்து அதிர்ஷ்ட விஞ்ஞானம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வெளியிட்டார்கள். அதான் பண்டிட் சேதுராமன். அப்போ பண்டிட் சேதுராமனுக்கு அடுத்து நிறைய நியூமராலஜி பத்தி ஆய்வு செய்தார்கள். அப்படி ஆய்வு செய்யும்போது அந்த ஆய்வுல நம்ம ஒரு பேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை எழுத்துல இருக்கிறத ஆங்கிலத்தில் எழுத வேண்டும். ஆங்கில எழுத்துக்கள், ஆங்கில லெட்டர்ஸ், இங்கிலீஷ் லெட்டர்ஸ் எழுதிட்டு அந்த இங்கிலீஷ் லெட்டர்ல இருக்கிற ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒரு மதிப்பு உண்டு. அந்த மதிப்பைத்தான் நாம் கூட்டணும். எந்த கூட்டு எண்ணாக, எத்தனை இலக்கு எண்ணாக இருந்தாலும் அதை ஒற்றைப்படையாக ஆக்க வேண்டும், ஓர் இலக்கமாக ஆக்க வேண்டும். அப்படிங்கிறது தான் நம்ம கான்செப்ட். அந்த ஓர் இலக்கமா ஆக்கி அதிலிருந்து தான் நம்ம எடுக்கணும். இதுதான் அடிப்படை. இப்ப எண்களை பொறுத்த வரைக்கும் 1 to 9 வரைக்கும் தான். 1 to 9 வரைக்கும் கிரகங்களும் இருக்கிறது. இப்ப 1 அப்படின்னா சூரியன், 1 அப்படின்னா சூரியன், 2 அப்படின்னா சந்திரன், 3 அப்படின்னா குரு, 4 அப்படின்னா ராகு, 5 அப்படின்னா புதன், 6 அப்படின்னா சுக்கிரன், 7 அப்படின்னா கேது, 8 அப்படின்னா சனி, 9 அப்படின்னா செவ்வாய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்ப ஒவ்வொரு அந்த நம்பருக்குள்ளையும் ஒரு கிரகம் ஒளிந்து இருக்கிறது, ஆற்றலை தருகிறது. அப்ப அந்த எழுத்துக்குள்ள, அந்த நம்பருக்குள்ள பாருங்க, இந்த நம்பருக்குள்ள அந்த கிரகம் இருக்கிறது. சூரியனுங்கிறது அந்த இந்த 1 அப்படின்னா சூரியன், 10 அப்படின்னா சூரியன், 28 அப்படின்னா சூரியன். இப்படி நம்ம அதை அடிப்படையா புரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க. அப்ப சூரியன் அப்படின்னாலே 1, சன் அப்படின்னாலே 1, 2 அப்படின்னாலே சந்திரன். சந்திரன்ங்கிற ஆற்றல் இந்த 2வது எண்ணுக்குத்தான். 3 அப்படின்னாலே குரு. அப்ப 3 அப்படின்னு சொன்னோன்னா அதுக்குள்ள குருவினுடைய ஆற்றல். 2னா சந்திரன், 3 அப்படின்னா 2. 3வது எண் குரு. குரு அப்படின்னா ஜூபிட்டர். 4 அப்படின்னா அது ராகு. 5 அப்படின்னா புதன். 6 அப்படின்னா சுக்கிரன். 7 அப்படின்னா கேது. 8 அப்படின்னா சனி. 9 என்றால் செவ்வாய். இதை அடிப்படையா நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை நம்ம மறக்கக்கூடாது. இதுதான் நம்ம அடிப்படையான அடித்தளமான விஷயம். இப்ப எத்தனை எண்ணு வேணாலும் இருக்கலாம், அதை 1 இலக்காக மாற்றணும். உதாரணமாக இப்ப வந்து பாருங்க, யாராவது ஒருத்தர் மட்டும் மைக்க ஆன் பண்ணிருங்க. யாராவது ஒருத்தர் மட்டும், நான் ஒரு நம்பர் சொல்றேன், அந்த நம்பரை கூட்டி ஒற்றை இலக்காக மாற்ற வேண்டும்.
அது எத்தனை இலக்காக இருந்தாலும் அதை கூட்டினோம்னா ஓர் இலக்கமாக மாற்றணும். இப்ப கூட்டிக்கிடுவோம். 1967 1967 4 இலக்கமாக இருக்கிறது. இதை ஒற்றை இலக்கமாக ஆக்கணும்னா 1000 அப்படிங்கிற ஒன்றையும் 900 என்பது ஒன்பையும் கூட்டி 10. அதுக்கடுத்து என்ன ஆகுது? 67. அப்ப 67ங்கிறது இது 10 ஆகுது, 67 வருது. அதை கூட்டினா என்ன வரும்? இப்ப பாருங்க, இப்ப 1900னா இது ஒன்னையும் கூட்டினா 10. அதுக்கடுத்து ஒரு 6 கூட்டுனா 16. 16ஓட 7 கூட்டுனா என்ன வரும்? 16 கூட்டல் 7 23. இப்ப 23 2 3ஐயும் கூட்டினா 5 இலக்காக மாற்ற வேண்டும். இப்ப இது புரியுதா? எத்தனை இலக்கு கொடுத்தாலும் சரி அதை ஓர் இலக்காக மாற்ற வேண்டும். மாற்றி அதை என்ன செய்யணும்? அதுக்குள்ள இந்த கிரகம் இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுதான் அடிப்படை. அப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப உதாரணமாக சனி அப்படின்னா அது எந்த எழுத்துக்குள்ள, எந்த நம்பருக்குள்ள இருக்கு? 8ஆம் நம்பர் ஐயா. 8ஆம் நம்பருக்குள்ள இருக்கு. அப்ப 8ஆம் நம்பருக்குள்ள சனி பகவான் இருக்காரு. சரி, 9ஆம் நம்பருக்குள்ள எந்த கிரகத்தினுடைய ஆற்றல் இருக்கு? செவ்வாய் பகவான். செவ்வாயினுடைய ஆற்றல் அதுக்குள்ள இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரி, இப்போ ஒண்ணு சொல்றேன். 29 இருக்கு. இந்த 29க்குள்ள எந்த கிரகத்தினுடைய ஆற்றல் இருக்கும்? சந்திர பகவான் ஐயா. சந்திரனுடைய ஆற்றல் இருக்கும். ஏன்னா 2ஐயும் 9ஐயும் கூட்டினா 11, 1 1ஐயும் கூட்டினா 2. அப்ப சந்திரனுடைய ஆற்றல் உள்ளது. இப்ப கூட்டுறதுக்கு இந்த ஏதாவது தகராறு இருக்கா? நமக்கு இருக்கா இல்லையா? தெளிவா இருக்குங்க. சரி, அப்ப எதை கொடுத்தாலும் கூட்டிடுவீங்களா? நிச்சயமா ஐயா. சீக்கிரமா கூட்டிடலாம். எந்த எண்ணெய் கொடுத்தாலும் நாம் அந்த எண்ணெய் என்ன செஞ்சிடலாம்? ஈஸியா கூட்டிடலாம். சரி, அடுத்து பாருங்க. இப்ப 1 அப்படின்னு சொன்னோம்னா அதை சூரியன்னு சொல்றோம். அதே மாதிரி ஆங்கில எழுத்துக்குள்ள இந்த 1ஆம் நம்பர் எந்தெந்த லெட்டர்ஸ் இருக்கு? ஆங்கில எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு? 26 எழுத்து இருக்கு. 26 எழுத்து இருக்கு. 26ன்னா அதை ரெண்டையும் கூட்டினா எத்தனை வருது? 8. அப்ப 8ங்கிற வலிமையான எழுத்து அந்த அந்த இங்கிலீஷ்குள்ள இருக்கா இல்லையா? ஆங்கிலத்துக்குள்ள இருக்கு. அப்ப 8 என்பது வலிமையானது. அதுதான் சனி பகவான் ஆதிக்கம் உள்ள எழுத்து. சரி, அப்ப பாருங்க. அப்ப அந்த இப்ப 1 அப்படின்னா சூரியன். அப்ப இந்த எழுத்துக்குள்ள அடுத்த லெட்டர்ஸ்குள்ள இந்த 26 எழுத்துக்களையும் நாம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு எழுத்துக்குள்ளையும் இந்த இந்த கிரகம் இருக்கு அல்லது நம்பர் இருக்கு. இப்ப கிரகத்தை நம்ம நம்பர் ஆக்கிட்டோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப ஏ அப்படிங்கிற எழுத்துக்குள்ள 1ன்னு இருக்கு. ஏங்கிறது மேல ஒரு கோடு போய் கீழே ஒரு கோடு நடுவுல ஒரு கோடு போனா அது ஏன்னு சொல்றோமா? அப்ப அந்த ஏங்கிறது மேல ஒரு கோடு போய் கீழே ஒரு கோடு போய் நடுவுல ஒரு கோடு வந்தால் அது ஏ. அப்ப இப்ப நெட்டுக்கு நிக்கிறதுலாம் அது 1. ஒரே ஒரு கோடு மட்டும் வந்துச்சுன்னா ஐ, அது 1. ஒரு கோடு போட்டு கீழே அப்படி ஒரு வளைச்சு கொடுத்தா ஒய், அதுலயும் 1. ஒரு சைபர் போட்டு கீழே ஒரு கோடு இழுத்தோம்னா கியூ, அதுவும் 1. ஒரு கோடு சாய்ஞ்சு போட்டு அதை இன்னொரு சாய்வா போட்டா அதுக்கு ஒய்,
அப்ப ஒய் அப்படின்னா அதுக்குள்ளேயும் ஒன்று. அப்ப அந்த ஒய் அப்படிங்கிற எழுத்துக்குள்ளேயும் ஒன்று அப்படின்னு இருக்கு. அப்ப ஏங்கிற எழுத்துலையும் ஒன்று இருக்கு, ஐங்கிற எழுத்துலையும் ஒன்று இருக்கு, கியூ என்ற எழுத்திலும் ஒன்று இருக்கு, ஒய் என்ற எழுத்திலையும் ஒன்று இருக்கு, ஜே என்ற எழுத்திலையும் ஒன்று இருக்கு. அப்ப எந்த இடத்துல இந்த எழுத்து வந்தாலும் அதை நீங்க என்ன நினைச்சுக்கிறணும்? ஒன்று இருக்குன்னு எடுத்துக்கணும். அப்ப எத்தனை ஒன்று இருக்கு? எத்தனை லெட்டர்ஸ்க்குள்ள ஒன்று ஆதிக்க செய்யுது? AJIQY. இந்த எழுத்துக்கள் நல்லா பாருங்க. ஏ எழுத்து, ஐ எழுத்து, ஜே எழுத்து, கியூ எழுத்து, ஒய் எழுத்து. இந்த கியூ எழுத்து பெரும்பாலும் நிறைய பேருக்கு வருவதில்லை இல்லையா? ஒரு பேர் ஆரம்பிக்கிறது. ஒரு பேர் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது முதல் எழுத்து கடைசி எழுத்து, முதல் எழுத்து கடைசி எழுத்து நம்ம பார்க்கணும். ஏங்கிறது முதல் எழுத்து நிறைய இருக்கும், ஐயும் முதல்ல இருக்கும், ஜேயும் இருக்கும், கியூ பெரும்பாலும் நம்ம தமிழ் பேர்ல எல்லாம் இருக்காது. அதே மாதிரி ஒய்ங்கிறது அதிகமாகவும் இருக்காது. அப்ப இதெல்லாம் ஒன்றின் ஆதிக்கம் உள்ள ஆங்கில எழுத்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரி, இப்ப ரெண்டுங்கிற ஆங்கில எழுத்துக்கள் எது அப்படின்னு பார்க்க போறோம். பி, அதாவது ஒரு கோடு போட்டு ரெண்டு ஒரு தலையும் ஒரு வயிறும் வந்தா அதுக்கு பேர் பின்னு அர்த்தம். ஒரே ஒரு கோடு போட்டு இப்படி முன்னாடி ரெண்டு இழுவை இழுத்தோம்னா அதுக்கு பேர் பின்னு அர்த்தம். ஒரு கோடு போட்டு இப்படி ஒரு நடுவுல ஒரு கோடு, இப்படி ஒரு கீழே ஒரு கோடு இழுத்தோம்னா அது கே, அதுவும் ரெண்டு அர்த்தம். மேல ஒரு முட்டை மாதிரி போட்டு கீழே ஒரு கோடு இழுத்தோம்னா, பி மாதிரி போட்டு ஒரு கோடு இழுத்தோம்னா அதுக்கு பேர் ஆர், அதுவும் ரெண்டுன்னு அர்த்தம். அப்ப ரெண்டுக்கு எத்தனை எழுத்து இருக்கு? 3 எழுத்து இருக்கு. ஒண்ணுக்கு 5 எழுத்து இருக்கு, ஆனா ரெண்டுங்கிறதுக்கு 3 எழுத்து இருக்கு. என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க பாப்பா. பிகேஆர். அப்ப பிங்கிற எழுத்தை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு மனசுக்குள்ள என்ன வரணும்? ரெண்டுன்னு வரணும். அதுக்குள்ள ரெண்டுன்னு மனசுக்குள்ள வந்தோன்னு உங்க மனசுக்குள்ள என்ன வரணும்? சந்திரன் வரணும். என்ன வரணும்? சந்திரன். அப்ப பின்னு சொன்னோன்னா சந்திரன் ஆதிக்கம் உள்ள நம்பர். கே அப்படின்னா சந்திரன் ஆதிக்கம் உள்ள நம்பர். ஆர் என்றால் சந்திரன் ஆதிக்கம் உள்ள நம்பர் அப்படின்னு. அடுத்து 3ஆம் நம்பர். இதுக்கு 3 எழுத்து பார்த்துட்டோம். அடுத்து 3ஆம் நம்பருக்கு வர்றோம். 3ஆம் நம்பருங்கிறது ஒரு ஒரு வளவு, அதாவது ஒரு முட்டையில பாதி ஒரு வளவு, ஒரு வளைச்சம்னா அதுக்கு பேரு சீன்னு அர்த்தம். அந்த வளைச்சதை மேல தூக்கி நடுவுல ஒரு கோடு போட்டோம்னா ஜீன்னு அர்த்தம். அப்ப சீனாலும் 3 தான், ஜீனாலும் 3 தான். அப்போ ஒரு கோடு போட்டு கீழே ஒரு வளவு இப்படி இழுத்தோம்னா படுக்க போட்டோம்னா எள்ளு, அதுவும் 3 தான். மேல ஒரு வளவு கீழே ஒரு வளவு வளைச்சோம்னு வச்சுக்கோங்க, எஸ். அப்ப வளைச்சு வளைச்சு வந்தோம்னா அது கூட எஸ் 3ஆ மாறுது. அப்ப சிங்கிற எழுத்துக்குள்ள என்ன இருக்கு? 3 இருக்கு. 3க்குள்ள என்ன இருக்கு? குரு இருக்கு. எஸ்ஸுக்குள்ள என்ன இருக்கு? 3 இருக்கு, குரு இருக்கு. எல்லுக்குள்ள என்ன இருக்கு? 3 இருக்கு, 3ஆம் நம்பர் இருக்கு, குரு இருக்கு. ஜிக்குள்ள என்ன இருக்கு? குரு இருக்கு, 3ஆம் நம்பர் இருக்கு. அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப 4ஆம் நம்பருக்கு வந்து இந்த 4ஆம் நம்பருங்கிறது பாருங்க, ஒரே ஒரு கோடு போட்டு ஒரு வகுறு மட்டும் போட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரே ஒரு கோடு தான். டி 4ஆம் நம்பர். மேல இருந்து கீழே ஒரு கோடு, மறுபடியும் மேல போய் கீழே ஒரு கோடு, எம் 4. டி மேல ஒரு கோடு போட்டு கீழே ஒரு கோடு இழுத்தோம்னா டி அப்படின்னு அர்த்தம். அப்ப டி அப்படின்னு சொன்னோம்னா 4. இதுக்கு எந்த கிரகம் ஆதிக்கம் உள்ளதா இருக்கு? ராகு ஆதிக்கம் உள்ளதா இருக்கு.
அப்ப டி அப்படிங்கிற எழுத்து, டிங்கிற எழுத்து, எம்ங்கிற எழுத்தெல்லாம் ராகுவினுடைய ஆதிக்கம் உள்ள எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்து பாருங்க. சரி, அடுத்து 5ஆம் நம்பர் எந்த லெட்டர்ஸ் பார்க்க போறோம். இ. ஒரு கோடு போட்டு நடுவுல ஒரு கோடு, மேல ஒரு கோடு, கீழே ஒரு கோடு போட்டோம்னா இ அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த எம்மவே தூக்கி நிப்பாட்டினோம்னா அது ஈ ஆகுது. அந்த ஈ தான் 5. 2 கோடை நிப்பாட்டி நடுவுல ஒரு கோடு போட்டா ஹெச், எச் அல்லது ஹைச். அப்ப ஹைச் அப்படின்னு சொன்னோம்னா 5. அப்ப ஈனாலும் 5 தான், ஹைச் எச்னாலும் 5 தான், என்னனாலும் 5 தான், எக்ஸ்னாலும் 5 தான். 2 கோடு இப்படி போட்டோம்னா, பெருக்கல் குறி போட்டோம்னா அதுவும் 5 தான், எக்ஸ். அப்ப இன்ட்டு மாதிரி போட்டோம்னாலும் 5 தான் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஒரு மாறாப்பு போட்டது மாதிரி இருக்கும் பாருங்க. எண்ணு, ஹச்சு, இ இதெல்லாம் நடுவுல கோடு இருக்கு. அப்ப 4 எழுத்துக்கள் இருக்கு. அடுத்து வாங்க 6ஆம் நம்பர். இந்த 6ஆம் நம்பர் அப்படின்னு சொன்னாலே அந்த 6ஆம் நம்பர் புதனுக்கு அடுத்து 5 புதன், ராகு, ராகுக்கு அடுத்து புதன், புதனுக்கு அடுத்து 6 சுக்கிரன். யூ யூ போடுறோம். இப்படி வளைஞ்சு அப்படி, அதாவது ஒரு முட்டையில பாதி இப்படி வச்சோம்னா அது யூ. அதையே என்ன செய்யணும்னா கீழே வளையாம ஒட்டி பிடிச்சோம்னா வி. 2 யூ போட்டோம்னு வச்சுக்கோங்க, 2 வி அல்லது 2 யூ போட்டோம்னா டபிள்யூ. டபிள்யூ 6. அப்ப வின்னு போட்டா எத்தனை நம்பர் நம்ம மனசுக்குள்ள வரணும்? 6 வரணும். அதுக்கு எந்த கிரகம் வரணும்? சுக்கிர பகவான். சுக்கிரன் அப்படின்னு மனசுக்குள்ள வரணும். புரியுதா? சுக்கிரன் தான் அப்படின்னு வரணும். சரி, இப்ப 7ஆம் நம்பருக்கு. இந்த 7ஆம் நம்பர்ங்கிறது எந்த கிரகம் அப்படின்னா கேது பகவான். கேது பகவான் எந்த எழுத்துக்குள்ள இருக்காருன்னு பார்க்கணும். கேதுனால என்ன? சாமியாரு. 0 0 அப்படின்னாலே, 0னாலே ஒரு முட்டை அப்படின்னாலே கேது பகவான் அர்த்தம். ஓ ஓ 0 மாதிரி பட்டா ஓ. அடுத்து எக்ஸ், அதாவது அதுக்கடுத்து பாருங்க இஜெட். இஜெட் இஜெட் அந்த இஜெட்ங்கிறது இந்த 7. ஏன்னா இந்த இஜெட்டுக்கு கீழே ஒரு கோடு இல்லைன்னா அது 7 தானே. இஜெட்டுக்கு இப்படி போட்டிருக்குமே, அது கீழே அந்த கோடை எடுத்துட்டா 7 தானே. என்னம்மா? அப்போ ஓனாலும் சரி இஜெட்னாலும் அது 7ஆம் நம்பர் தான் இருக்கு. அடுத்து 8க்கு வாங்க. 8னா எஃப் பி. எஃப் பி பி அப்படின்னாலும் 8 எஃப். அப்ப எஃப் பி ஃபர்ஸ்ட் பர்சன். அப்ப 8 அப்படின்னாலே எஃப்பும் பியும் போட்டா 8. அப்ப அது 8க்குள்ள யார் இருக்கா? சனி இருக்காரு. அப்ப பி அப்படிங்கிற எழுத்துல சனி இருக்காரு, எஃப்ங்கிறதுல சனி இருக்காரு. அடுத்து 8ஆம் நம்பருக்கு வாங்க. 8ஆம் நம்பருக்கு ஏதாவது எழுத்து இருக்கா? எந்த எழுத்தும் இல்லை. ஏன்னா நம்ம இந்த எழுத்து பூரா சொல்லிட்டோம். முதல் 5 எழுத்து, அதுக்கடுத்து 3 எழுத்து, அதுக்கடுத்து 4 எழுத்து, அடுத்து 3 எழுத்து, அடுத்து 4 எழுத்து, அடுத்து 3 எழுத்து, அடுத்து 2 எழுத்து, அடுத்து 2 எழுத்து, எல்லாம் கூட்டினா 26 எழுத்து வந்துருச்சு. அப்ப கடைசியில எந்த நம்பருக்கு எழுத்து இல்ல?
செவ்வாய் பகவானுக்கு புதன் செவ்வாய்க்கு மட்டும் இல்ல, 9க்கு மட்டும் கிடையாது. ஏன் 9க்கு மட்டும் இல்ல? செவ்வாய் தான் ஜாதகர். அதாவது 9ஓட எந்த நம்பர் கூடினாலும் அந்த நம்பரை இந்த 9 கெடுக்க முடியாது. அதே நம்பர் தான் இருக்கும். 9ம் 2 சேர்ந்தா 2 தானே இருக்கும். இப்போ 9ஓட 8 சேர்ந்தா 8 தானே இருக்கும். 17. அப்ப 9ஓட நீங்க எந்த நம்பரை சேர்த்தாலும் அதனுடைய அதனுடைய அந்த சேரக்கூடிய நம்பரை வந்து அந்த அந்த எண்ணை வந்து மாற்றக்கூடிய வல்லமை எந்த நம்பருக்கு இல்ல? செவ்வாய் என்ற இந்த ஜாதகருக்கு இல்லை. அதனாலதான் அதுக்கு லெட்டர்ஸ் கொடுக்கவில்லை. இப்ப புரிஞ்சுதா? அப்ப நம்ம ஒரு லெட்டர்ஸ் கொடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஒரு இப்ப நம்ம வந்து ஒரு எழுத்தை கேட்டோம்னா நீங்களே இப்ப ஒரு பேர் எழுதுனா நம்பர் போட்டுருவீங்களா? இப்ப உங்க ஓசூர் என்ன சொல்லுங்க பாப்பா, ஸ்பெல்லிங் சொல்லுங்க. HOSUR. HOSUR. நல்லா பாருங்க. SUR. இப்ப சொல்லுங்க, ஹெச்க்கு என்ன லெட்டர்? ஓ வந்து கேது. என்ன எழுத்து? நம்பர்ஸ் 0. 0க்கு வந்து 7, எஸ்க்கு 3, யூக்கு 6. இதை பூரா கூட்டுங்க. எப்படி நம்ம ஒரு பேரை உருவாக்குறோம், எழுத்து கண்டுபிடிக்கணும்னு போட்டிருக்கேன் பாருங்க, போட்டிருக்கான்னு பாருங்க. இப்ப சொல்லுங்க, இந்த இந்த ஓசூருக்கு எந்த எண் ஆதிக்கம் உள்ளதா இருக்கு? 8 சனி. நல்லா பாருங்க, முதல் எழுத்து 5. 5ஆம் நம்பர் ஆதிக்கம் உள்ளாரு. 5ஆம் நம்பர்லயே எந்த 5ஆம் நம்பர் அவருக்கு? 23. 5ஆம் நம்பர் 23 இருக்கக்கூடிய 5ஆம் நம்பர் ஆதிக்கம் உள்ளதா இருக்கு. புரியுதா? புரியுது. இப்ப எந்த ஊரைனாலும் எழுதிடலாமா? எழுதிடலாங்க. அப்ப 23ங்கிற அந்த கான்செப்ட் இது எல்லா எண்ணை விட அதிக அதிர்ஷ்டகாரமாக கூடப்படும் எண்ணு. இதுக்கு பேரு காரிய சித்தி, ஜெயம். எண்ணுகிற எண்ணங்கள் எல்லாம் வெற்றி அடையும். இவை போடுகிற திட்டங்கள் எல்லாம் சந்தேகமின்றி வெற்றி அடையக்கூடிய எண். பிறர் செய்யவே முடியாது என்று எண்ணுகின்ற காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய நம்பர் எது? 23. ஒசூருங்கிறது என்னன்னா, அந்த ஊர் வந்து பிசினஸ்ல பெரிய ஊர்னு அர்த்தம். பெரிய பெரிய பொருள்கள், கம்பெனிகள் பொருள்களை உற்பத்தி செய்யக்கூடிய, வாகன உற்பத்தி பொருள்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஊராக திகழ்கிறது. ஐயா நீங்க சொல்ற மாதிரி அது வந்து மத்த ஸ்டேட்டோட அதிகமா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. இண்டஸ்ட்ரியில நல்லா பர்ஃபார்ம். அப்ப அந்த எண்ணுக்கு அமைஞ்சிருக்கா இல்லையான்னு பாருங்க. அமைஞ்சிருக்கு. அப்ப மிகவும் அதிர்ஷ்டமான எண்ணு. அப்ப பெரிய லட்சியங்களை அடையக்கூடிய எண்ணாக இருக்கிறது. அப்ப ஆட்சி பீடத்தில் அமர்ப்பது போல் பாதுகாப்பு உள்ளதாக இந்த எண் இருக்கிறது.
அப்ப இந்த எண்ணு சூப்பரான ராஜவசியம் மிகுந்த எண்ணுன்னு சொல்லலாமா? நிச்சயமா சொல்லலாம் ஐயா. அப்ப ராஜவசியம் உள்ள எண்ணில் ஒரு ஊர் அமைந்திருப்பது மிக சிறப்பு. எப்படி கண்டுபிடிச்சிட்டோமா? இப்ப அடுத்து என்ன செய்ய போறோம்னா, இந்த இதுல இதனுடைய மொத்த இந்த 2 இலக்கா இருக்கு. இந்த 2 இலக்கும் 2 ஒற்றைப்படை எண்ணாத்தான் இருக்கு. ஆமா 2 இருக்கு, 3 இருக்கு. இந்த 2ங்கிறது சந்திரனா? சந்திரன் 3 குரு. சந்திரனோட குருவும் சேர்ந்து பாருங்க, சந்திரனோட குருவும் சேர்ந்து இருக்கு. சந்திரனும் குருவும் சேர்ந்திருந்தால் குரு சந்திர யோகம் உள்ள ஊரா? ஆமாங்க. அப்ப இந்த ஊரில் வந்தவர் சாதாரணமா வந்தாலும் இந்த ஊரை விட்டு போக மாட்டார்கள். தாய் மாதிரி பாதுகாப்பாக பிடித்துக் கொள்ளும். குளுமையா இருக்குது. சந்திரன் மாதிரி ஒரு குளுமை. சந்திரன் எப்பயுமே மலை மேகம் அவ்வளவு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஊராக அமைந்திருக்கிறது. இப்ப புரிஞ்சா? நான் சொல்றது புரியுதா? புரியுதுங்க ஐயா. இங்க வந்து வேலைக்கு வந்தவங்க சொந்தமாவே இடம் வாங்கி வீடு கட்டி அங்க செட்டிலாவும் ஆயிடுறாங்க ஐயா. அது உண்மைதாங்க. அப்ப அந்த ஊருக்கு நம்ம பார்க்கலாம், இடத்துக்கு பார்க்கலாம், மனிதர்களுக்கு பார்க்கலாம். இதுதான் நம்முடைய இந்த அதிர்ஷ்ட விஞ்ஞானத்தினுடைய அதிர்ஷ்ட நியூமராலஜி அப்படிங்கிற வகுப்பு. இந்த வகுப்பை நீங்க தெளிவாக படித்து கொண்டால் ஒரு இடத்தையோ ஒருத்தருடைய ஒரு பேர் வைக்கிறார்களா, ஒரு தொழிலுக்கு பேர் வைக்கிறார்களா, ஒரு வீட்டுக்கு பேர் வைக்கிறார்களா, ஒரு மனிதனுக்கு பேர் வச்சிருக்காங்களா என்பதையும் நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய வல்லமை உங்களுக்கு உண்டு. எண்கணித வித்தகர் அப்படின்ற பட்டத்தை பெறுவீர்கள். எண்கணித வித்தகர், எண்கணித பேரியல் வல்லுனர் அப்படின்னு பெற்றிருக்கீர்கள். இப்ப புரியுதா? அப்ப நமக்கு இப்ப நம்பர்ஸ்க்கு சொல்லி கொடுத்தாச்சு, ஒரு எழுத்துக்கு சொல்லி கொடுத்துட்டோம். அப்ப இதுக்குள்ள ஒற்றைப்படையாக்கி அதுல இருந்து எடுக்கணும். எடுத்துலாமா? எடுத்து விடலாம், ஈஸியாக பார்த்து விடலாம். அப்ப எதாக இருந்தாலும் அதை நாம ஈஸியா பார்க்கலாம். ஒருத்தருடைய எதை நீங்க விரும்புகிறீர்களோ அந்த இதை நீங்க பார்க்கணும். ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லுங்க பாப்பா. அதுக்குள்ளேயும் இந்த ஆற்றல் இருக்கிறது. KPR எழுதுங்க பாப்பா. KPR. இப்ப நம்பர் போடுங்க. K-னா 2, P-னா 8, R-னா 2. அப்ப ஊரை ஒற்றை இலக்க ஆக்குங்க. 12. 12னா ஒற்றை இலக்க ஆக்குங்க. 3 குரு வந்து விடுகிறது. அப்ப குரு வந்த உடனே தர்ம சிந்தனை உள்ள நம்பரு. இதுக்கு பேர் என்ன சொல்லணும்? தர்ம சிந்தனை உள்ள நம்பரு. தானம் தர்மம் செய்யக்கூடிய நம்பரு, பிறருக்கு தொண்டு செய்யக்கூடிய நம்பரு அப்படின்னு எடுக்கணும். சூரியன் சந்திரனோட சேர்றாரு. சூரியனும் சந்திரனும் தாய் தந்தை அப்படி எடுக்கணும். இப்ப புரியுதா? அப்ப இவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நல்ல பேர் கிடைக்கும். சரி, இப்ப அஸ்ட்ராலஜர்னு போடுங்க பாப்போம். அஸ்ட்ராலஜர், ASTROLOGR. அதுக்கு அப்படியே நம்பர் போடுங்க. ஏனா 1, எஸ்னா 3, டீனா 4, ஆர்னா 2, ஓனா 7, எல்லுனா 3, மறுபடியும் ஓனா 7, ஜீனா 3, ஈனா 5,
6னா 2 அப்படி போடுங்க, கூட்டுங்க. அஸ்ட்ராலஜர். எத்தனை வருது? ஐயா ஐயா 37 வருதுங்களா? 37. 37 அப்படிங்கிறது அதாவது இருக்கிற நம்பரிலேயும் 37ங்கிறது மிக அற்புதமான ஒரு நம்பராக கருதப்படுகிறது. ஐயா 37 கூட்டுத்தொகை 0. ஐயா கூட்டுத்தொகை 0. கேது வந்துருச்சு. கூட்டுத்தொகை 37. 10 வருது. 10 வந்துருச்சுன்னா 1 தானே? ஒண்ணுதான். அப்ப இந்த எண்ணுக்கு என்ன அர்த்தம்னா அதிர்ஷ்டகரமான எண்ணு. சாதாரண நிலையில் இருந்தாலும் ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய நம்பருக்கு தான் இதுக்கு அர்த்தம். மிகுந்த வசீகரமானது, காதல்ல ஜெயிக்கக்கூடியது, தன் அந்தஸ்துக்கு மேற்பட்டவர்களை விரும்பக்கூடியது, ஆண் பெண் ஆகிய இருவரின் விசேஷமான நட்புகளை ஏற்படுத்தக்கூடிய நம்பரு. இது பெரிய உபகாரங்கள் கிட்டும், வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையும், வியாபாரத்துக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான கூட்டாளிகள் முதலுடன் சேரக்கூடியவர்கள், பல முயற்சிகள் பொருள் சேரக்கூடியது, கலைகளில் ஆர்வம் உள்ளக்கூடிய நம்பர், மிக உன்னதமான இந்த எண்ணு. அப்ப அது அஸ்ட்ராலஜிங்கிறது மிக உன்னதமான நம்பர். புரியுதா? நன்றிங்க, புரியுதுங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. அஸ்ட்ராலஜர் இப்ப ஒண்ணும் இல்ல, கூட்டுத்தொகை கரெக்ட் தானே? 37 கூட்டுத்தொகை. பாருங்க, இந்திரா காந்தி, கருணாநிதி, எம்ஜிஆர், இந்த மாதிரி பெரிய அரசியல் தலைவர்களுக்கு இயற்கையாகவே அந்த 37 நம்பர் அமைஞ்சிரும். வைகோவுக்கு 37ன்னு அமைஞ்சிருந்துச்சு, வை கோபாலசாமின்னு. அந்த ஆளு வைகோன்னு மாத்துனோட முடிஞ்சு போச்சு. விதி மாறி போச்சு. 37 இருக்கும்போது கிங் அந்த ஆளு. ஆமா, அந்த ஆளு எப்ப வைகோன்னு மாத்தினானோ அப்பயே முடிஞ்சு போச்சு. அந்த ஆள் மாத்தின உடனே முடிஞ்சுச்சு. வைகோ போடுங்க பாப்போம். வைகோ VAIKO போடுங்க பாப்பா. ஐயா 13 என்னன்னா, இவர்களுக்கு அநேக சிரமங்களை நேரிடக்கூடும். நிறைய சிரமங்கள் வரும். திடுக்கிடக்கூடிய சம்பவங்கள் வாழ்க்கையில் எதிர்வராமல் இருக்கும். அபாயங்கள் வந்து நீங்கும். இவர் நேர்மையா இருந்தாத்தே ஜெயிக்க முடியும் 13. ஆனா பல கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காரு வைகோ. இந்த வைகோன்னு வந்த பிறகு 4 ராகு வந்துருது. சி வி கோபாலசாமின்னு எழுதி பாருங்களேன். வி கோபாலசாமி, கோபாலசாமி, வி கோபால்சாமி.
வி கோபால் சாமி. அப்ப நீங்க ஒரு பேர் கொடுத்தோன்னு அதை எழுதக்கூடிய அந்த ஆற்றல் உங்களுக்கு இருக்கா இல்லையா? அப்ப இருக்குங்க ஐயா, பண்ணலாம். இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம இதுல கத்துக்கிற போறோம். நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொரு எழுத்துக்கு என்னென்ன பவர், ஒவ்வொரு நம்பருக்கு என்னென்ன பவர்ங்கிறத இந்த வகுப்பில் நாம தொடர்ச்சியா பார்க்க போறோம். இதுல யார் இன்னைக்கு வந்திருக்க ஐயா? ஐயா, நான் ரவி ஓசூர்ல இருந்து வந்திருக்கேன். ஐயா, அந்த நம்பர் 25 வருது. பி கோபாலசாமி. பி கோபாலசாமி. வை கோபாலசாமியா? ஆமா, 25. மொத்த கூட்டுத்தொகை 5 வருதுங்க. 5 வையனே போடுங்க. VAI வை. வைகோவா? வை கோபாலசாமி, அதாவது வி கோபாலசாமி. வி கோபாலசாமி போட்டேன். MY போடணுமா, MI போடணுமா? எம் லாஸ்ட்ல MI-யா MY-யா? ஆனா ரெண்டும் ஒண்ணுதான். ஒய்யும் ஒண்ணுதான். நீங்க ஐ போட்டாலும் ஒய் போட்டாலும் ஒண்ணுதான். சரி. ஆமா, 37 வருது. 37 வருது. 37 வருதா? ஆமா, 37. 37 வந்து அந்த ஆள் கிங்கா இருந்திருப்பான் இல்லையா? அந்த ஆள் தானா கெடுத்துக்கிட்டார் இல்லையா? ஆமா. அப்ப நியூமராலஜி எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு கலை. ஆமா, சூரியன் வருது. 37னா இப்பதானே படிச்சு 37ஆம் நம்பர்ல இருக்கிறவங்க வந்து சூப்பர். கரெக்ட். ஐயா, இனிஷியல் சேர்த்தோம்னா 43 வருதுங்க ஐயா. எப்படி? வி வந்து 6. ஆமா, G3. G3. O வந்து 7. P 8. A 1. L 3. S 3. A 1. M 4. Y 1. இது கூட்ட 37 தானங்க வருது. 37 தான் வரும் பேரு. நீங்க பொறுமையா கூட்டணும். கூட்டும் போது விட்டுறக்கூடாது. பொறுமையா ஒண்ணுன்னா கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போய் மொத்த எத்தனையா வருதுன்னு போட்டு அதை ஒற்றை இலக்காக மாற்ற வேண்டும். அப்ப ஒரு சிலருக்கு வந்து பேர் இயற்கையாவே அமைஞ்சிருக்கும். அது குசுமுத்தனமா மாத்திட்டோம்னா போச்சு. 37 தாங்க. 37. சரி. அப்ப நம்ம வந்து நல்ல பேரை அமைச்சு கொடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு பயிற்சி கொடுக்க போறோம். இந்த பயிற்சியானது சிறப்பாக நடைபெறும். திங்கட்கிழமை இருந்து வகுப்பு தொடர்ச்சியாக நடைபெறும். திங்களிலிருந்து வெள்ளி வரைக்கும் வகுப்பு இருக்கும். 2 வாரம் கிளாஸ் இருக்கும். 2 வாரத்தில் உங்களை தெளிவாக்கிடுவோம். இதுல மேலும் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவர்கள் எங்களுக்கு தொடர்பு கொண்டு வகுப்பில் சேர்த்துக் கொள்ளலாம். இன்னைக்கு இந்த வகுப்பு எப்படி இருந்துச்சு? சூப்பரா, எளிமையா இருக்குங்க ஐயா. சூப்பரா இருக்கு. வெரி குட். இதுல ஏதாவது சந்தேகம்? நான் உங்ககிட்ட ஜாமக்கோல் படிச்சுட்டேன். இது அடுத்தது அந்த ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜி அதுவும் படிச்சிருக்கேன். இப்ப இது மூணாவது நியூமராலஜி. சரி, வெரி குட். இப்ப நீங்க இதே மாதிரியா நாளைக்கு இருந்து உங்க பேரு, உங்க வீட்டுல இருக்கிற பேர்லாம் எழுதி நம்ம குரூப்ல போடுங்க. சரி சரிங்க. அந்த குரூப்ல போடுங்க. சரிங்க ஐயா. சரி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க, குருவே துணை. நன்றிங்க. நன்றிங்க ஐயா. நன்றி.